எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்காக நீங்கள் மன்னிக்கணும் முதலே சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் தான் சிஎம் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நெருங்கிடுச்சு. முஸ்லீம் அமைப்புகளும் கமல்ஹாசன் தரப்பும் இப்போ நேரில் சந்தித்து பேசினாங்கன்னா படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருக்குது. அதே இப்போ செய்தி. அண்ணா நீங்கள் பேச ரெடியாக இருக்கீங்களா? முஸ்லீம் அமைப்பு சார்பில் நாங்கள் எப்போவுமே தயாராக தாங்க இருக்கிறோம். இப்போ அந்த அமைப்பு ரெடி ஆனாங்கன்னா நம்ம பார்த்து நேராக போய் கோர்ட்டில் மீட் பண்ணி இல்லை பேசிட்டு சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்ட அனைவரும் சார்பிலையும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லா தரப்பினரும் இதில் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருடைய சார்பிலையும் ஃபுல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் இண்டஸ்ட்ரிக்காக அவங்களுக்கு மனமான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு யார் எங்கே எப்படி முடிய போகுதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் போய் பேச வேண்டும், சினிமா இண்டஸ்ட்ரி சார்பாக பேச வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இந்த செய்தியை சொன்னது மிக்க மகிழ்ச்சி. அதற்கு விளக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு நாங்க இப்பதான் பார்த்துட்டு கீழே வரோம். நாங்க கமல் சாருக்காக, அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் பாடுபட்டு இவ்வளவு வருஷம் அவர் இருந்ததுக்காக நாங்க எல்லாருமே எப்போ அவர் பின்னாடி இருப்போம். இந்த சமயத்துல வந்து அவர் ஊர்ல இல்லைன்னா கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு என்ன செய்ய முடியும், அவர் எப்படி இந்த விஸ்வரூபத்தை வெளியே கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணோம். இந்த நல்ல செய்தி கேட்டோன்னா நாங்கள் ரொம்ப மனசு திருப்தியோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ முதலமைச்சருக்கு எங்கள் எல்லா அமைப்பின் சார்பாகவும் கமல்ஹாசன் குடும்பத்தாரும் முதல் நன்றி சொல்லிக்கிறோம். சார் அவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க நேற்று கமல் சார் கூட. இன்னும் சில பேர் இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு. இனிமே தான் இப்போ போய் அது இனிமே தான் இது இப்போதானே நாங்களும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம் தான் இருந்தோம். கமல் சார் ஊருக்கு போனனால. பட் இப்ப அவங்களே பேசுங்க அப்படின்னு சிஎம் சொன்னனால கமல் சாருக்கு இப்ப அவர் தகவல் கொடுத்துருவாரு. அவர் பாம்பேல இருந்து வந்து நாங்க ரெடியா இருக்கோம். அவங்களோட சேர்ந்து பேசணும்னா நான் கண்டிப்பா போடுவோம். அது மட்டும் இல்ல, முதல்ல அது வந்து நான் எப்பவுமே அவருக்கு ஆதரவாக இல்ல சொல்லல. அதுக்கு மறுபடுத்தலா தெரிவிச்சாரு. நடிகர் சங்கம் இங்க இருக்கு, பெப்சி நான் இருக்கேன், டைரக்டர் யூனியன் இங்க இருக்கு. ஆதரவு கொடுக்கலன்ற நடிகர் சங்க தலைவர் டெல்லியில இருக்காரு. அவருக்கு சார்பா நீங்க என்னையே எடுத்துக்கங்க. சரிங்க சார். கண்டிப்பா இல்ல, நாங்க ரெடியா இருக்கோம் பேசுறதுக்கு. இப்ப கமல் சாரே பேசிட்டோம்னு முதலமைச்சர் சொன்னதுனால கண்டிப்பா அவர் நன்றி. like to take this opportunity on behalf of the film fraternity to thank the honorable chief minister for paving a path to facilitate the release of Viswarupam. We are all very happy, overjoyed at this, and we hope to see the speedy release of the film. அதாவது முதல்ல சொல்லும்போது ஒரு வார்த்தை விடுபட்டு போயிடுச்சு. அது என்னன்னா, தமிழக முதல்வர் வந்து அந்த 23 தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்போடு தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். அது வேற யாரோடய நினச்சிக்கலாம். இண்டிவிஜுவலாக நாளைக்கு யாராவது 2 பேர் தனியாக கிளம்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றது இல்லை. முதல்வர் சொன்ன யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்களோ அவர்களுடன் தான் பேச்சுவார்த்தை. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது சார், கோச்சுக்கிறேன். சார் சொல்லுவார். அது 2 பேருமே சேர்ந்து நடத்துவோம். இல்லை நாங்கள் நடத்திட்டு அவங்க இன்றைக்கி கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு 4 மணிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க எப்போ எங்ககிட்ட வர்றாங்கன்னு தெரியணும். நான் போகிறேன், நான் போய் பேசுகிறேன் நான் அவங்கக்கிட்ட. அதனால் எப்போன்றது உறுதியாக சொல்ல முடியாது. நான் தெரிஞ்சவொன்னே சொல்கிறேன் கண்டிப்பாக. அவர்களுடைய கூட்டம் இன்றைக்கு இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் நான் போகிறேன். இந்த சினிமா அமைப்புக்கு நான் இந்த குழுவில் இருக்கேன். நான் அந்த அமைப்பு வேறு, இந்த அமைப்பு வேறு. இங்கேருந்து நான் இவங்க சார்பாக இன்றைக்கி நான் போய் பேசிட்டு வரேன். இல்லை இல்லை நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரச்சனை வந்து ரொம்ப சென்சிட்டிவானதான். ஆனால் ஒரு நீதிமன்றத்தை மீறி தனிநபர்கள் வந்து செயல்படுவது அது நல்லதில்லை. என்ன விஷயமாக இருக்கட்டும். என்ன அது
அப்போ இப்பவும் இருக்கும் பொழுது அவங்க அறிவுரை பண்ணியிருக்காங்க, அட்வைஸ். இதை விட ஒரு சிஎம்மோட அட்வைஸுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள், நீங்களே பாரு. சிஎம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, பேசுங்கன்ட்டாங்க. அப்புறம் நேற்று சார் வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். நேற்று ஈவினிங்கே நான் சொன்னேன், நேற்று ஈவினிங் ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், நான் பேச்சுவார்த்தைக்கு நான் தயார், கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை அவங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். அவங்க இன்றைக்கி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்மூத் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அப்படி நடந்திருக்கலாமேன்னு அந்த அசம்ஷனுக்கு போவேண்ணா. அதுதான் அந்த கிளாரிட்டிக்காகத்தான் இப்போ நான் வந்தேன். நான் ஏதாவது வேறு அமைப்புகள்னு சொல்லிட்டு, ஏன்னா யார் என்னன்னு தெரியாமல் உள்ளே வந்து இந்த திசை திருப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்வர் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்களோ அவங்களோட பேச்சுவார்த்தை. இந்த பிரச்சனை முடிவாகிவிட்டால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடப்போம். படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா பண்ணுவோம், இன்னும் 2 நாள் கழித்து பண்ணுங்கன்னா பண்ணுவோம். அரசாங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. இல்லை, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கணும். முதல்ல டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாலேயே ஜட்ஜு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் கேட்டது அதுதான், நீங்கள் அமிக்கபுளாக பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு. தாமதம் என்ற வார்த்தை வந்து இங்கிருந்து தான் ஏற்பட்டது. அந்த தாமதத்துக்கு நாங்கள் தான் காரணமே தவிர அவங்க யாரும் காரணம் இல்லை. அன்றைக்கே நம்ம பேசிட்டு அது சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு நாள் நீங்கள் பேசிக்கங்கன்னு சொன்னாங்க. அதை ஒரு 2 நாள் கழித்து இப்போ நாங்கள் லேட்டாக எடுத்திருக்கோம். அதனால் சுமூகமாக முடிஞ்சிடும். இன்றைக்கு இரவு ஏதாவது செய்தி இருந்ததுன்னா சொல்கிறேன், நாளைக்கு முடிக்கிறோமா நாளை கழிச்சு முடிக்கிறோமான்னு. ரொம்ப ஃபர்தராக கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை, கோச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சுமூகமாக முடிக்கிறதுக்கான முயற்சி இருக்குது. ஐயா, எங்ககிட்ட வாபஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கேஸ் இல்லை. கேஸ் வந்து சர்க்கார் கேஸ் தான், கோர்ட்டை தான் சொல்கிறேன். கோர்ட்டு தான். Day before yesterday. How soon is it likely to be released? I said day before yesterday it is ready. It is releasing. No. It is already ready. Everything I'm is. saying how soon will it be released? தெரியாது மேம். That is subject to the advice of the government. இல்லை, Again, it's the government advice. Again, it depends on government advice. Will the film be shown to the government, sir? Will the film be shown to the government again? கண்டிப்பாக நம்ம இயக்குனர் சங்கத்தில் இது குறித்து பேசுவோம். Will the film be shown to the government? ரொம்ப நன்றி. Thank you very much.